ஜீசஸ். பெற்றுக்கொள்ளலாம், இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. வாயிட முடியல பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது, உன் குடும்பத்தில் இறங்குகிறது, அவருடைய ஆற்றல் இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய விடுதலை அவரை சந்திக்கிறது. ஜீசஸ், ஜீசஸ், அப்பா, ஜீசஸ். கண்களை மூடி பக்தியோடு thank you Lord. நான் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கிறேன், என்னை யாராவது காப்பாற்ற முடியுமா என்று ஒன்றிணைக்கிறார். அவருடைய அன்பு உங்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இருக்கிறது. உங்க குடும்பத்தில் இருந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, இப்பொழுது நற்கருணை உங்களுக்கு முன்பாய் ஸ்தாபிக்கப்படும். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வீங்க. ஏற்கனவே இயேசுவின் வல்லமை உங்கள் நடுவில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. இயேசுவின் ஆற்றல் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். Thank you Jesus, thank you Jesus. உங்களுக்குள்ள மன மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். குடி பழக்கத்தை விட வேண்டும் என்கிற எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். இயேசு எனக்கு உதவி செய்வாரா என்று கேட்கிறீங்க, இயேசு சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Thank you Jesus. இங்கிருந்து அநேக வாலிபர்களை இயேசு எழுப்புகிறதை நான் பார்க்கிறேன். Thank you Jesus. நீங்க பிலிப்புவை போல இயேசுவை பற்றி சொல்லுவீங்க, இயேசுவை பற்றி சொல்லுவீங்க. சேவான போல இயேசுவுக்காக உங்க வாழ்க்கையை கொடுப்பீங்க. ஜீசஸ் பவுலை போல இயேசுவுக்காக எழும்புகிற அநேகரை நான் பார்க்கிறேன். Thank you Jesus, thank you. ஒரு அம்மா, நீங்க ரொம்ப கலங்குறீங்க. நான் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், இந்த ஆலயத்துல வந்து பல நாட்களா ஜெபிக்கிறேன். ஏன் என் பேரப்பிள்ளை இப்படி இருக்கிறான், எனக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் போல தேற்றுக்கிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு இயேசுவை தருவாரான்னு குழந்தைய போல நீங்க மாறி கேட்டுட்டு இருக்கீங்க. இயேசுப்பா சொல்லுகிறார், நான் உனக்கு தருவேன் மகளே, நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். Thank you Jesus. அவருடைய பிரசன்னம் எங்கும் உலாவுகிறது, இந்த மைதானம் முழுவதும் அவருடைய வல்லமை நிறைந்து இருக்கிறது நான் பார்க்கிறேன். Thank you Jesus. அவருடைய கிருபை நிறைந்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். Thank you. அநேக ஆசீர்வாதங்கள் வானம் திறக்கப்பட்டு இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அப்படியே முழங்கால் படிடுவோமா? இது ஒரு மைய நேரம், இதுதான் நீங்க அற்புதத்தை பெறுகிற மிக முக்கியமான நேரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் ஆவியானவர் நம் நடுவில் செயல்பட்டு நமக்கு சுகத்தை கொடுக்கிற நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறார். நம் கரங்களை விரித்துக் கொள்வோமா? நம் கரங்களை விரித்துக் கொள்வோமா? அப்பா கிட்ட இப்ப எல்லா பிரச்சனையும் சொல்லி அழுதுருவோம். பிரியமானவர்களே, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அழுதுட்டு வந்தது யாரும் பார்க்கல நினைச்சீங்கல்ல, இயேசு சுவாமி பார்த்திருக்கிறாரு. அவர் தான் உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறாரு. கூப்பிடுவீங்களா? அப்பான்னு கூப்பிடுவீங்களா? அவருக்கு வேற என்ன சந்தோஷத்தை நாம தர முடியும்? இத்தனை பிள்ளைங்க நான் அப்பான்னு கூப்பிடுறாங்களே, மனசார கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவாரு. கூப்பிடுங்க பிரியமானவர்களே. அப்பா, 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 அப்பா. உங்க கவலையெல்லாம் கொட்டி தீர்த்துருங்க. உங்க கண்ணீரை துடைக்கிற இயேசு கிறிஸ்து, உங்க கண்ணீரை துடைக்கிற இயேசு கிறிஸ்து உங்க நடுவில் வந்திருக்கிறார். Thank you Jesus. நம்முடைய மரியன்னை சுமந்த இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரை வந்திருக்கிறார். உங்க குடும்பங்களை விடுதலை வேணுமா? இப்போது இயேசுவை கூப்பிடுங்க, இயேசப்பான்னு கூப்பிடுங்க. உங்க குடும்பங்களை விடுதலை வேணுமா? இயேசப்பாவை கூப்பிடுங்க. அவர் சில பில்லி சூனியங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார், மந்திர தொந்தரங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்க நடுவில் இறங்கி வருகிறார், உங்க பக்கத்தில் நிற்கிறார். அவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார், தொடுகிறார். பிரியமானவர்களே, நீங்க அதை உணர்றீங்க, நீங்க உணர்றீங்க. நன்றி இயேசுவே சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க. இது அற்புதமான நேரம். ஆவியானவர் எங்கும் உலாவி உங்களை சுகப்படுத்த போகிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுப்பா, இயேசுப்பா, இயேசுப்பா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்பா, ஓ ஜீசஸ், thank you. நீங்க சுகவீனத்தோடு வந்தீங்களா? உங்க சுகவீனம் இருக்கிற இடத்துல உங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்க, அல்லது உங்க மார்பு மேல உங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்து உங்களை தொடுவார், இப்பொழுது தொடுவார். ஓ 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில தொங்கினவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக காயமடைந்தவர் உங்கள் நடுவில் நடந்து வருகிறார். பிரியமானவர்களே, Thank you Jesus. உங்களை என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகம் அடைந்தீர்கள் என்று சொன்னவர் இப்பொழுது வருகிறார், இப்பொழுது வருகிறார். உங்க மேல தம்முடைய கரத்தை வைக்கிறார், காயப்பட்ட கரத்தை வைக்கிறார். கட்டிகள் மறைகிறது. நீங்க சாட்சி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் இப்பொழுது செய்கிறார். முட்டியில் இந்த வலிகள் மறைகிறது.
மறைகிறது, மறைந்து கொண்டிருக்கிறது. வயிற்று வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது, மாறுகிறது. கர்ப்பப்பையில ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஒரு சிலர் கேக்குறீங்க, ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு குழந்தையே இல்லையே, இவங்களுக்கு எல்லாம் செஞ்ச மாதிரி ஏசப்பா அற்புதம் செய்வாரான்னு கேக்குறீங்க. இதோ இன்று அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறீங்க, இன்று அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறீங்க. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார், உங்கள் நடுவில் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி என்று துதிங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி என்று சொல்லி பாருங்க. ஓ இது அற்புதமான நேரம். இயேசுவின் பிரசன்னம் உங்கள் நடுவில் இறங்கி வருகிறது. நற்கருணை நார்ந்தலின் வல்லமை உங்கள் நடுவில் இறங்கி வருகிறது. Thank you Jesus. சுகமளிக்கும் ஆற்றல் இறங்குவதாக, சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக, சுகமளிக்கும் ஆற்றல் இறங்குவதாக. Thank you. டயபெட்டிஸ் மாறுவதாக, பிரஷர் மாறுவதாக, மாறட்டும். இருதய நோய்களை இயேசு மாற்றிக் கொண்டிருக்கிறார், மாற்றிக் கொண்டிருக்கிறார், அற்புதமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus. நரம்புகளில் வியாதி இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். Thank you Jesus. கிட்னில ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் ஆற்றல், இயேசுவின் ஆற்றல். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். இயேசுவின் நாமம் மகிமையடைந்து கொண்டிருக்கிறது, இயேசுவின் நாமம் மகிமையடைந்து கொண்டிருக்கிறது, இயேசுவின் பெயர் மகிமையடைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நடுவில் அற்புதங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், அற்புதங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ், thank you Jesus, thank you Jesus. கடைசியா நான் ஜெபித்து முடிக்க போறேன், கடைசியா ஜெபித்து முடிக்க போறேன். நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கங்க, என்ன வேணாலும் கேட்டுக்கங்க. நீங்க அடுத்த முறை வரும்போது அது கட்டாயம் மாறி இருக்கும், கட்டாயம் மாறி இருக்கும், கட்டாயம் மாறி இருக்கும். நீங்க வந்து சாட்சி சொல்வீங்க. உமக்கு நன்றி இயேசுவே. கடைசியாய் கடைசியாய் தூய ஆவி நாட்களுக்காக, தூய ஆவி நாட்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எனக்கு ஆதி திருச்சபையில நிறைத்த அதே தூய ஆவியின் வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. மரி அன்னையை தூய ஆவியானவர் நிழலிட்டார், அதன் பிறகு நெருப்பாய் வந்து இறங்கினார். இன்று எனக்கு மீது வரட்டும். கேட்பீங்களா, கேட்பீங்களா? நற்கருணை நாதர் இருக்கிறார், அதே இயேசு இருக்கிறார். Thank you Jesus, thank you. உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நிற்க முடியாம கஷ்டப்படுறீங்க, இயேசுவின் வல்லமை உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியின் ஆற்றலை உனக்கு தருகிறேன், நீ திடன் கொள்வாயாக என்று சொல்லுகிறார். இயேசு இன்று எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus. உங்களுடைய ஆவியின் ஆற்றல் இறங்கி வருவதாக, தூய ஆவியின் வல்லமை இறங்கி வருவதாக. ஓ விண்ணகத்தின் வல்லமை இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும். மரியனை நிறைத்த அதே ஆவியானவர், மரியனை நிறைத்த அதே ஆவியானவர் இன்று திருச்சபையை நிறைப்பதாக, திருச்சபையை நிறைப்பதாக, திருச்சபையை நிறைப்பதாக. ஜீசஸ். சிலர் உணர்கிறீங்க ஆண்டவருடைய பிரச்சனத்தை சிலுவென்று உணர்கிறீங்க, சிலர் நெருப்பாய் உணர்கிறீங்க, சிலர் நெருப்பாய் உணர்கிறீங்க, சிலர் நெருப்பாய் உணர்கிறீங்க. Thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Lord. இரக்கம் உண்டு. Thank you Jesus. நான் விசுவாசிக்கிறேன். Oh thank you Lord. Thank you. Oh Jesus. Thank you. உமக்கு நன்றி. உங்களுடைய உடலுக்குள்ள ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறதுனால உடல் நடுங்குகிறது. நிறைய பேத்துக்கு நடுங்குது. Thank you Jesus. இது ஆவியானுடைய வல்லமை. சிலர் உங்களை அறியாம அழுகிறீங்க, இது ஆவியானுடைய வல்லமை. ஆண்டவருடைய பிரச்சனை சிலுவென்று இறங்குகிறது. இது இயேசுவின் வல்லமை, இயேசப்பாவின் வல்லமை, மரியனை நிறைத்த அதே வல்லமை அது. Thank you Jesus. சிலர் நெருப்பை உணர்கிறீங்க, நெருப்பை உணர்கிறீங்க. நீ எழுப்புதல் அடைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ எழுப்புதல் அடைத்துக் கொண்டிருக்கிறாய். ஜீசஸ், ஜீசஸ். வாழ்க்கை மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது, வாழ்க்கை. கூப்பிடுவோம், கூப்பிடுவோம் பிரியமானவர்களே.
அன்பான இயேசப்பா, இது இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றப்பா, அதற்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. இது எங்களுக்காக எழுந்தள்ளி வந்திருக்கின்றவரப்பா, நீ இது உமது வல்லமைக்காக, உமது ஆசீருக்காக இந்த வேளையிலே நன்றி கலந்த உள்ளத்தோடு இங்கு கூடி இருக்கின்ற ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்ற இயேசு தெய்வமே, என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரே, இது இந்த நாளிலே எங்கள் மேலே இறங்கி வாரும் ஆண்டவரே. உமது தூய ஆவியானவர் இறங்கி வர செய்தலும் அப்பா. அன்பு தேவனே, இதை எத்தனையோ பிரச்சனைகளோடு வந்த நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபித்து அழுத பொழுது எங்களுடைய மன கவலைகளை எல்லாம் போக்கி இருக்கின்ற ஆண்டவரே, இது இந்த வேளையிலே நாங்கள் உணர்கின்றோம் ஐயா. உமது வல்லமை உணர்கின்ற ஆண்டவரே, உமது தூய ஆவி எங்கள் மீது கடந்து வந்ததை உணர்ந்திருக்கின்ற ஆண்டவரே. எங்கள் உடலில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் இது இந்த வேளையிலே நாங்கள் ஆசிரியப்பட்டு எழுவுகின்ற பொழுது நாங்கள் உணரப் போகின்ற ஆண்டவரே. உண்மையாகவே எங்களை அன்பு செய்த ஆண்டவர் எங்களை தொட்டு இருக்கின்ற அந்த வேளையிலே எங்களை குணமாக்கி இருக்கின்றார், எங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கி இருக்கின்றார் என்பதை உணரப் போகின்றோம் தேவனே. அன்பு இயேசு தெய்வமே, உமது ஆசிரியை பொழியுமப்பா, உமது வல்லமையினாலே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இதை இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரையும் குழந்தைகளையும் தொட்டு மாண்டவரே, இதோ எங்களுடைய மன குறைகளை எல்லாம் போக்கும் ஆண்டவரே. அன்பு இயேசு தெய்வமே, ஒவ்வொரு நாளிலுமே இதை மனமாற்றம் அடைந்தவர்களாக, இயேசுவின் அன்பை சுவைத்தவர்களாக சாட்சிய வாழ்வு வாழப் போகின்ற எங்களை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்வு ஒரு புதிய வாழ்வாக மாறப் போகின்றது. இயேசுவை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம், இயேசுடைய அன்பை சுவைத்திருக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு தேவனே, மனமாற்றம் அடைந்திருக்க ஆண்டவரே, இதோ இப்பொழுது எங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றவரே. இதோ உமது பிரசன்னத்தினாலே, வல்லமையினாலே, உமது ஆசீரினாலே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இது மனதில் இருக்கிற குறைகளை எல்லாம் போக்கி இருக்கின்றப்பா. கோடான கோடி நன்றி தேவனே. இதோ நீ எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, உமக்கு நன்றி தேவனே. நன்றியோடு துதிக்கின்றோம் ஆண்டவரே, நன்றியோடு ஆராதிக்கின்றோம். உமது இரத்த சாட்சியாக எங்களுக்காக சிலுவையிலே உம்முடைய உயிரை கொடுத்தவரே, இதோ என்னாலும் உன்னோடு இருப்பேன், உன்னை அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன், உன்னை நான் விடப்போவதில்லை, உன்னை என் அன்பு கரங்களினாலே பிடித்துக் கொண்டு வழி நடத்த போகின்றேன் எங்களுக்கு சொல்லுகின்றவரே. உமது வல்லமையை காட்டியலும் அப்பா, உமது ஆசிரியினாலே நிறைவடச் செய்தலும். எங்கள் நேசகுமாரனே, உமது அன்பு எவ்வளவு மேன்மையானதப்பா. இது கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்றவர்களை கரம் பிடிப்பேன் என்றவரே, கவலையோடு வந்தவர்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளுவேன் என்றவரே, எத்தனையோ சகோதர சகோதரியெல்லாம் உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவரே, கவலையோடு வந்தோம் அப்பா, எங்களை ஆசீர்வதியும் ஐயா. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, அனைவரும் இது இயேசு ஆண்டவர் அப்பத்தின் வடிவிலே நமத்திலே பிரசன்னமாயிருப்பவரை உற்று நோக்குவோம். ஆண்டவர் எப்படி நம்மை இது ஆசீர்வதிக்க போகின்றார், வல்லமையோடு நம்மையிலே இறங்கி வரப் போகின்றார். அவரை தொட்டு ஆசீர்வாதம் தனிப்பட்ட முறையிலே பெறப்போகின்ற வேளையிலும் நம்பிக்கையோடு அவரை தொடுகின்ற பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார். நம்முடைய வாழ்வினை மாற்றப் போகின்றார், உடல் வேதனைகளை போக்கப் போகின்றார், தேவைகளை எல்லாம் இது நமக்கு நிறைவேற்றப் போகின்றார். என்ன தேவையோடு வந்தோம் என்பதெல்லாம் இது ஜெபித்திருக்கின்ற ஆண்டவரிடத்திலே தனிப்பட்ட விதத்திலே நாம் வந்து அவரை தொட்டு அவரிடத்திலே நாம் உறவு கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய சுமைகளை தாங்கிக் கொள்வார். நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவராக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகின்றார்.